சி தோழர்களே, லாஜிக் பார்ப்போமா? வாங்க. நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தாய் மாம தங்க மோதிர திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை சுமார் 755 கோடி செலவுல அந்த திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு டிஎம்கே ஆட்சினால பல லட்சம் கோடி கடனுக்கு போயிடுச்சுன்னு கூவி 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 நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. வந்தும் சும்மா இல்லாம வெள்ள அறிக்கை அதெல்லாம் நீங்க வெளியிட்டீங்க. இவ்வளவு கோடி கடன்ல இருக்குது, நாங்க எப்படி நல்ல திட்டங்கள்லாம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி இருக்க சூழல்ல நேரடியா எந்தவித வருமானமும் இல்லாத ஒரு திட்டத்துக்கு நீங்க எதுக்காக 755 கோடி நீங்க செலவு பண்றீங்க? இதனால டைரக்ட் ரெவன்யூ எதுவுமே இல்ல. மறைமுகமா நீங்க அரசு மருத்துவமனைகளை பிரசவம் இதன் மூலமா பெறுவோம் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே அதன் மூலமா நேரடி வருவாய்ங்கிறது எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு வெல்ஃபேர், ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இலவசமா நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க செய்யறீங்களே, இதை தான் ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. கட்டண சலுகை, அதாவது இன்ஜினியரிங் சேர்றாங்களே அவங்களுக்கு முதல் பட்டதாரியா இருந்தாங்கன்னா கட்டண சலுகை அவங்க பண்ணாங்க. அது எவ்வளவு கோடிக்கு தெரியுமா பண்ணாங்க? 5 வருஷத்துல சுமார் 1887 கோடிக்கு பண்ணியிருக்கிறாங்க. இது யாரு காசு? அப்போ இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் செய்வதற்கு ஒன்றிய அரசிட்ட நம்ம கடன் வாங்கி தானே ஆகணும். ஒன்றிய அரசினுடைய விதிமுறைக்கு உட்பட்டு தானே கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு தானே உங்களுடைய நிதித்துறை செயலாளரே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே என்ன திராவிட மாடல் ஆட்சி செஞ்சுச்சோ அதே தான் நீங்களும் செய்றீங்க. அப்ப நீங்க என்ன புதுசா நீங்க மாற்றம் கொண்டு வந்தீங்க? அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா? வெறுங்கரண்டியை வச்சு நம்ம வீசிடலாம், ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த கரண்டியை நம்ம சும்மாலாம் வீச முடியாது. அது உங்களுக்கு தான் நல்லாவே பொருந்தும் அப்படிங்கிறத இந்த செயல் மூலமாவே நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கிறீங்க. அதனால உங்களை பின்பற்றக்கூடிய தோழர்கள் தமிழ்நாடு கடன்ல அதிகமா போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க நல்லா உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நன்றி.